தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தாக்கல் செய்த வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேலிடம் கேட்கலாம். சாமுவேல், விவரங்கள் என்ன சொல்லுங்க? சிவராணி, இந்த தினம் மாநிலவை தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் இடம் வகித்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமலஹாசனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தகவலானது வெளியாகிறது. குறிப்பாக அதாவது மாநிலவை உறுப்பினர்களுக்கான தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்து நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் அதற்கான பரிசீலனையானது துவங்கி இருக்கிறது. என்ற நிலையில் திமுக கூட்டணியில் அங்க வைத்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமலஹாசன் அவருக்கு ஒரு சீட்டானது ஒதுக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் அதாவது 3 பேருக்கு திமுக சார்பில் இந்த மாநிலவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பானது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த தினம் கமலஹாசன் அவருடைய வேட்புமனு பரிசீலனையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து திமுக தரப்பில் போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர் வில்சன் அவர்களுடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கவிஞர் சல்மான் மற்றும் அதே போல SR சிவலிங்கம் ஆகியோர் மனுக்களானது தொடர்ந்து பரிசீலனையானது செய்யப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோருடைய மனுவும் தற்போது பரிசீலனை இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.